குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, ஒரு முறை இல்லஸ்ட்ரேட்டட் வீக்கிலி ஆசிரியர் குஷ்வந்த் சிங் பாகிஸ்தானில் காலேஜ் பிள்ளைங்களோட அளவலாவின்னு இருக்காருங்க. பிள்ளைங்கள்லாம் கேட்குதுங்க, எங்கள் நாடு சரியான திசையில் செல்லுதா எப்படின்ட்டு அவரை கேட்குறாங்க. இட் வாஸ் ஹேப்பன் லாங் பேக், ஜஸ்ட் சி என்ன சொல்கிறாரு. அதுக்கு அவர் நீங்கள் இங்கே இருக்கிற நேரத்தையும் இந்தியாவில் இருக்கிற நேரத்தையும் பார்க்கும்போது நீங்கள் 30 நிமிஷம் பின்னாடி இருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது அடுத்து வேறு என்ன சொல்கிறீங்க. ஆனால் இன்னும் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் உங்கள் நாட்டில் நான் பார்க்குறது ரோட்டில் வண்டிங்க ஜப்பானில் இருக்கிற வண்டி இங்கே வந்துடுது, சைனா வண்டி, அமெரிக்கா வண்டி, லண்டன் வண்டி, எல்லா வண்டியும் இந்த நாட்டில் ரோட்டில் போகுதுங்க. எல்லா வண்டியும் போகுது. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லைங்க. நாங்கள் எங்கள் நாட்டில் பழைய வண்டி தாங்க, அதாவது பழைய வண்டி தான் ஓட்டுறோன்னும் போது அந்த பசங்களாம் காலரை அப்படி தூக்கி விட்டாங்க. இது அவசரப்படாத சொல்கிறேன். எங்கள் நாட்டு வண்டியெல்லாம் நாங்களே சுயமாக ப்ரொடக்ஷன் பண்ணோம். உங்கள் வண்டி பூரா இம்போர்ட்டடு, இறக்குமதி பண்ணீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வண்டின்னு இறக்குமதி பண்ணுறீங்க. அப்போது வேற அது மட்டும் இல்லை, நான் தங்கி நம்பார் அந்த லாட்ஜில் நான் கேட்டேன், இதுக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் கொடுன்னேன். அந்த மேட்ச் பாக்ஸை கொண்டு வந்தான். அது கூட மேட் இன் சைனான்னு தான் வந்தது. சரி, அப்போ என்ன தான். அது மட்டும் இல்லை, நான் இங்கே பார்த்தேன்னா என்னுடைய தங்குற இடத்துலேருந்து பார்த்தேன்னா எல்லா இடத்துலையும் பெருசாக பில்டிங் இருக்குது, அப்புறம் டோம்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, கட்டடங்கள்லாம் இருக்குது. நல்லது. பிரயோஜனம் இல்லையே. ஃபேக்ட்ரி இருக்கணும், அதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி உழைப்பு இருக்கணும். அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ட்டு குஷ்வந்த் சிங் சொன்னாருங்க. இதுலேருந்து குஷ்வந்த் சிங் ரொம்ப ஹாஸ்யமாக பேசக்கூடியவருங்க அவர். புரியுதுங்களா? உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.